நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏரணம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிமா சென்னை சபா. இது வந்து சென்னை சபா ஆகஸ்ட் 25 கொஸ்டின் பேப்பர் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர், இங்கே நேம் ஆஃப் த சென்டர், இங்கே ட்ரான்ஸ்லேஷன் இன் கொடுத்துருக்காங்க, அண்ட் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு இங்கே. ஓகே, இந்த பேப்பரில் ஃபஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே நீங்கள் கொஸ்டின்லேயே ஆன்சர் எழுதுகிற மாதிரி தான் உங்களுக்கு மதிமா. எப்படி பிராத்மிக் எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் மதிமா வரும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போயம் 1 கேட்டிருக்காங்க, அடுத்து போயம் 3 ERC 1, போயம் 4 ERC 2. இது வந்து இதில் மொத்தம் நீங்கள் வந்து கிசி ஏக் 1க்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் எழுதுனா போதும். அங்கே எது உங்களுக்கு தெரியுமோ அதோட ஆன்சரை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். 3 கொடுத்து அதில் 1 எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா கிங்கிங் 5 பிரச்சனைக்கு உத்தர் 5 அட்டன் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். போயம் 1 கொஸ்டின் நம்பர் 3, போயம் 1 கொஸ்டின் நம்பர் 4, போயம் 2 கொஸ்டின் நம்பர் 1, போயம் 3 கொஸ்டின் நம்பர் 3. இது வந்து போயமில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸு. போயம் 4 கொஸ்டின் நம்பர் 2, போயம் 5 கொஸ்டின் நம்பர் 3, போயம் 5 கொஸ்டின் நம்பர் 5, போயம் 6 கொஸ்டின் நம்பர் 1. இதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. இதில் இனி 5 அட்டன் பண்ணணும். தேர்ட் ரோமன் பார்த்திங்கன்னா எஸ்ஏ. இதில் பார்த்திங்கன்னா 2, 3, 5 கேட்டாச்சு. நீங்கள் படிக்க போகிறது பார்த்திங்கன்னா 1 and 4 ரெண்டுமே தரவு பண்ணி வச்சுக்கோங்க. 1 and 4. ஓகே, இது வந்து உள்ள போயம். அடுத்து கண்டஸ்த பாகில் பார்த்திங்கன்னா தோஹா 2, 4, 6 கேட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் படிங்க. ஓகே, 2, 4, 6 கேட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிறத படிங்க தோஹா. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் லெசன் மொத்த டோட்டல் உங்களுக்கு எவ்வளோ லெசன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 10 லெசன் இருக்குது அப்படின்னா 5 லெசன் வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக மீனிங்ஸ், ஆப்போசிட், சென்டென்ஸ் மேக்கிங் இது எல்லாத்தையும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, மேட்ச்சு, சென்டென்ஸ் மேக்கிங் லெசன் 7 வரைக்கும் இருக்குது. 7னா ஒரு 4 லெசனாவது தரவு பண்ணிக்கணும். 1 to 4 லெசனில் உள்ள மீனிங்ஸ், ஆப்போசிட், சென்டென்ஸ் மேக்கிங் எல்லாமே தரவு பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர், ஷார்ட் ஆன்சர்ஸ் வரைக்கும் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. சென்டென்ஸ் மேக்கிங் பாருங்கள். லெசன் 1, லெசன் 2, லெசன் 2, லெசன் 3ல் லெசன் 3 கேட்டிருக்காங்க. லெசன் 5, லெசன் 5, லெசன் 6, லெசன் 7ல், லெசன் 7ல். ஓகே, இந்த மாதிரி 7 லெசனில் வந்து டோட்டல் உங்களுக்கு 10. நீங்கள் எழுத போகிறது பார்த்தீங்கன்னா 5 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. அப்போ டோட்டலாக உங்களுக்கு 1 to 4 லெசனுக்குள்ளேயே 5 வந்துடும். ஓகே, இல்லைனா 3லேருந்து 7 வரைக்கும் படிங்க. ஓகே, ஃபஸ்ட்டாக படிக்கிறீங்கன்னா 1 to இது ஃபுல்லாக எல்லாத்துக்குமே மீனிங்ஸ், ஆப்போசிட், சென்டென்ஸ் மேக்கிங், மேட்ச் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் 9th ரோமன் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதுலேருந்தே உங்களுக்கு 3 கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் ரிலேட்டட் நீங்கள் வந்து எழுதணும். அது எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க? லெசன் 4 வந்து கேட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிற லெசனை படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? அடுத்தது 10th ரோமன் பார்த்தீங்கன்னா லெசன் 1 கொஸ்டின் நம்பர் 2, லெசன் 3 கொஸ்டின் நம்பர் 2, லெசன் 4 கொஸ்டின் நம்பர் 3, லெசன் 6 கொஸ்டின் நம்பர் 1, லெசன் 7 கொஸ்டின் நம்பர் 2 கேட்டாச்சு. ஓகேவா? இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இருக்குது. நீங்கள் எனி 2 மட்டும்தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகே, எனி 2. 5ல் எனி 2 உங்களுக்கு எந்த கொஸ்டின் தெரியுமோ அந்த கொஸ்டின் நல்லா தெரியுத கொஸ்டின்ஸ்க்கு நேரவே ஆன்சர் எழுதிடலாம். நெக்ஸ்ட் எஸ்ஏம். இதில் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 7 கேட்டாச்சு. ரிமைனிங் படிக்க போகிறது பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிக்க போகிறது பார்த்திங்கன்னா 1, 3, 5. ஓகே, 1, 3 2 எஸ்ஏவாக தரவு பண்ணி வச்சுக்கோங்க. 1, 3 ஆர் 3 to 5. ஓகே, எனி 2 வந்து படிச்சுக்கோங்க. மொத்தம் நம்ம 7 லெசன் தான். 7ல் இந்த 3 வந்து கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் சப்போஸ் நம்ம சேஃப்டிக்கு 2 எஸ்ஏ தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிராமர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கதித்யா லிக்கித் கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 9, 10, 12, 14 கேட்டாச்சு. ஓகே, ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, இதோட உங்களோட ஃபஸ்ட் பேப்பர் முடியுது. செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா லெசன் 1 கொஸ்டின் நம்பர் 1, லெசன் 2 கொஸ்டின் நம்பர் 4, லெசன் 3 கொஸ்டின் நம்பர் 3. இதுலேயும் தோ எழுதணும். மொத்தம் உங்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க. லெசன் 5 கொஸ்டின் நம்பர் 2. 4 கொஸ்டினில் எனி 2 அட்டன் பண்ணால் போதும். சரியா? ஓகேவா? லெசன் 5 வரைக்கும் இருக்குது. அதுலேருந்து 1லேருந்து ஒரு 3 லெசன் நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. 1 to 3 லெசன் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. எனி
2 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அடுத்தது பாருங்கள். செகண்ட் ரோமன் ஏக் கஹானி, ஒரு கஹானி மட்டும் எழுதணும். எஸ்ஏ 1, 3, 4 கேட்டாச்சு. நீங்கள் படிக்க போகிறது 2 and 5. ஓகே, 2 and 5. தென் இஸ்கினின் தோ பிரஷன். ஓகே, 2 கொஷின் அட்டன் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 4 இருக்குது. 4லேருந்து எனி 2. லெசன் 1 கொஷின் நம்பர் 2, லெசன் 4 கொஷின் நம்பர் 1, லெசன் 5 கொஷின் நம்பர் 2, லெசன் 7 கொஷின் நம்பர் 2 கேட்டிருக்காங்க. ரிமைனிங் இருக்கிறத படிங்க. அடுத்தது 4th ரோமன். இப்போ இந்த எஸ்ஸை பொறுத்தளவுக்கு பாருங்கள். 1, 3, 5, 9 கேட்டாச்சு. நீங்கள் படிக்க போகிறது மேக்ஸிமம் 2 படித்து வச்சுக்கலாம். 2 and 4. ஓகே, 2 and 4. இல்லைனா 6, 7, 8 படிங்க. நீங்கள் செகண்ட் ஹாஃபில் படிக்கிறீங்க அப்படின்னா 6, 7, 8 படிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிராமர் பார்த்திங்கன்னா சார் லிங்க்கு எழுதணும். சாருக்கு மட்டும் எழுதினா போதும். 10 இருக்குது, எனி 4 எழுதினா போதும். அடுத்தது இதுலேயும் எனி 4, வஜன் பதிலையும் எனி 4 எழுதினா போதும். அடுத்தது அங்கோம் அக்ஷரோம் லிக்க. ஓகே, சார் அங்கோம் கோ அக்ஷரோம் லிக்கியே பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் நேம் பார்த்திங்கன்னா 4 எழுதுனா போதும். 5 இருக்குது, 4 எழுதுனா போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா 8 வாக்கிய பதிலியே. அடுத்தது வாக்கிய பதிலி வாக்கிய ஜோடியே. 9th ரோமன். இதுக்கெல்லாம் சாய்ஸ் கிடையாது. 10th கின்ஹிம் 5 வாக்கியம் கா சுத்த ரூப். இதில் வந்து 5 எழுதுனா போதும். டோட்டல் பாருங்கள் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். அதில் 5 எழுதுனா 6 இருக்குது. இனி 5 அட்டன் பண்ணால் போதும். அடுத்தது பாருங்கள் 11th ரோமன் பாருங்கள். 1 கேட்டிருக்காங்க, 7 கேட்டாச்சு. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா 2, 3, 4 3 எஸ்ஏ 3 டயலாக் வந்து கான்வர்சேஷன் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இல்லை செகண்ட் ஹாஃப் எடுக்கிறீங்கன்னா 5, 6, 4 படித்து வச்சுக்கோங்க. ஓகே, 4, 5, 6 படிங்க. அதே மாதிரி அடுத்த ரோமன் லெட்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 2, 4 கேட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 1 and 3. செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிங்கன்னா 3 and 5. ஓகே, 3யும் படிச்சுக்கோங்க, 5ம் படிச்சுக்கோங்க. 2 எதுக்குமே நம்ம வந்து சேஃபாக நம்ம ஒன்று எக்ஸ்ட்ராவே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது எஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் எஸ்ஏ. இது வந்து 1, 5, 7 வந்து கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 மேக்ஸிமம் 2 and 3 2 படிச்சுக்கோங்க. ஓகே, இல்லை 3 and 4 இந்த மாதிரி 2 எஸ்ஏ நம்ம எக்ஸ்ட்ராவே தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த இதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்து டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனில் 5 கேட்டாச்சு. அப்படி பிராந்திய பாஷையுமே அனுபவத்துக்கு செய்து உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் எழுதுறது 5 லெசன் 5 கேட்டாச்சு. हिंदी में अनुबाद कीजिए लेसन 3. ओके, இதுதான் உங்களோட மதிமா சென்னை சபாவோட ஆகஸ்ட் 25 क्वेश्चन पेपर. இந்த வந்திருக்கிறதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுங்க. தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.